ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த மாதிரி துணியில் வந்து ஏதாவது கரை வந்து பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆயில் கரை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஃபுட் வந்து சாப்பிடும்போது மேலே கொட்டினா கூட அது ஸ்டெயினாக பிடிச்சிக்கும் இல்லையா, அதுக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த கரை வந்து இருக்கோ அதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த துணியில் லைட்டாக அப்ளை பண்ணால் கூட அதிகமாக தெரியும். லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு நீங்கள் நார்மலாக துணி வந்து எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே போல் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக இங்கேயும் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா லிக்விட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவைலாம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டு புடவையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அங்கே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எந்த துணியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து தேய்ச்சாச்சு. நான் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். காஞ்சதுக்கப்புறமா எந்த கரையுமே இல்லை பாருங்கள். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கரை இருந்துச்சு, அதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் தவாவோ இல்லை நான்ஸ்டிக்கில் நீங்கள் எந்த பொருள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் வந்து சீக்கிரமாக உறிஞ்சு போகாமல் லைஃப் டைம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹீட்டில் வந்து உறிஞ்சு போகாது. லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 3, பொரி வந்து எவ்வளோ தான் நம்ம காற்று போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு சில நாள் கழிச்சு இந்த மாதிரி நமுத்து போயிடும். அதாவது மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. திரும்பவும் நல்லா மொறுமொறுப்பாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா திரும்பவும் முறுமுறுப்பாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பொரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொரி உருண்டை கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி கியூமத் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். உங்கள் குழந்தைங்க மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களா? அவங்க ஈஸி வேல மேக்ஸ் லேர்ன் பண்ண நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கியூமத் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கியூமத் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி வேல கிட்ஸ் வந்து மேக்ஸ் லேர்ன் பண்ண க்ரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதாவது கியூ லேர்ன் சென்டர். இந்த சென்டரில் கிரேட் 1 எல்கேஜி டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சிலபஸுமே ரொம்ப ஈஸி வேல வந்து டீச் பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஃபன் வேலை கேம் மூலிமா சொல்லும்போது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து டீச் பண்ணுறாங்க. இந்த சென்டர் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஆஃப்லைன் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 5000+ சென்டர் வந்து இருக்குது. எல்லா சிட்டிஸ்லையுமே இவங்களுடைய சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு நியர்பை வந்து எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சென்டரில் குழந்தைங்களை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடும்போது அவங்க மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இதில் நிறைய கோர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளாஸ் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு நியர்பையாக நிறைய சென்டர் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கிளாஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். 6 ட்ரையல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, கிளாஸ் வந்து எடுப்பாங்க. எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போவே கிளியர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அவங்க எந்த மாதிரி கிளாஸ் வந்து படிச்சிருக்காங்க, என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூமத் அப்படிங்கிற ஆப்பும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஃபன் வே மூலிமா மேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதோடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கண்ணாடியில் இல்லை எங்கேயாச்சும் பொட்டு வந்து ஒட்டி வைக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். அந்த பொட்டு வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியில் ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு
ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, அதை எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த ஹேண்ட் வாஷ் மட்டும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நீங்கள் லைட்டாக ரப் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பிசுக்கு எல்லாமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த பிசுக்கு எல்லாமே எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். டிப் நம்பர் 5, ஸ்விட்ச் போர்டு கீழே நம்ம கை படப்பட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரை வந்து அதிகமாக பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஈர துணியில் ஒரு ட்ராப் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எங்கே கரை ரிமூவ் ஆகணுமோ அங்கே ஜென்ட்லாக ரப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க. லைட்டாக நீங்கள் தேய்க்கும் போதே கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதை வந்து ஸ்விட்ச் போர்டு கீழே மட்டும் இல்லை, வாலில் எங்கே இருந்தாலுமே இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் கரை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஹேண்ட் வாஷ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரை எதுவுமே இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி. டிப் நம்பர் 6, பூண்டோடைய தோல் வந்து உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் வந்து இருக்குது. அதில் ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வந்து தோல் உரிக்கணுமோ அதை ஒரு பேனில் போட்டு 3 நிமிஷம் போல் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் வந்து உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட்டாக நம்ம முறுக்கணும் அப்படின்னாலே அந்த தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து அந்த ஹீட் குறைஞ்சதுக்கப்புறமா கூட தோல் உரிச்சிக்கலாம். நான் இப்போவே உங்களுக்கு வந்து உரிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கைக்கு எட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு செக்யூராக இருக்காது. இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கிடைக்குது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட சில டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டீங்க அப்படின்னா கை வச்சா கூட ஒன்றுமே ஆகாது, செக்யூராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் குழந்தைங்க வந்து போடும்போது ஈஸியாக அந்தளவுக்கு ஸ்விட்ச் வந்து போட முடியாது, ஓரளவுக்கு செக்யூராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, வாஷ் பேசனில் இல்லை சிங்கில் பேட் ஸ்மெல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓல்டு பர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க இல்லை எக்ஸ்பைர்டான பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னா அதை வாஷ் பேசனுக்கோ இல்லை சிங்க்குக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. அது வந்து உள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே சமயத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.